டிஆர் வேலை செய்யணும் குமார். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் விமர்சனம் பண்ணலாம்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு படம் பார்க்குறவங்கள விட விமர்சனம் பண்ணுறவங்க தான் அதிகமாயிட்டாங்க. அதனால அந்த படத்தை நான் விமர்சனம் பண்ண காத்திருக்கேன். ஒரு விமர்சனம் படத்தை பார்த்துட்டு சீடியா பண்ணி பாலாஜிக்கு அனுப்ப போகிறேன். இன்னொரு விமர்சனம் வீடியோவை பண்ணி பாஸ்கி சாருக்கு அனுப்ப போகிறேன். அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோங்க நடிப்பை பார்த்து விமர்சனம் பண்ணேன். அப்புறம் சேவிங்க சார் சொன்னார், தீயா வேலை செய்யணும் குமார் பாசுங்கிற பாஸ்கரில் இருந்துச்சு அந்த ரைட்ஸ் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அப்படி ரைட்ஸுக்கு எதுவும் பணம் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து புதுப்பேட்டையில் தனுசுக்கு தான் கொடுக்கணும். அவங்க தான் அந்த டைலாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ரீமேக் பண்ணியிருக்கீங்க சார் பாசுங்கிற பாஸ்கரில். அதெல்லாம் ஒரிஜினலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சும்மா ஜாலிக்கு சொன்னேன். சுந்தர்ஜி சார் ரொம்ப ஒரு பிடித்த டைரக்டர். ரொம்ப பொறாமையாகவும் இருக்கும். ஒரு காமெடி படங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னால் வந்த புஷ்பம் இடத்தை வச்சும் பண்ணுற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஹன்சியாவில் புஷ்பம்னு சொல்கிறாங்க, அவங்களே வச்சு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. பெரிய விஷயம். 25 வருஷம் ஒரு ஃபீல்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. 20 வருஷத்துக்கு முன்னால் வந்து புஷ்பமை வச்சு படம் பண்ணுற வாய்ப்புன்னா எங்களுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. அதனால கட்சிகள்லாம் இன்னும் எத்தனை 20 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிறாங்களே என்னன்னு தெரியல. பொதுவாக ஒரு சாங் பாடல்களை பார்க்கும்போது நான் பொதுவாக என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, ஹீரோ ஹீரோயினை பார்க்கறதோட பின்னால் ஆடிக்கிட்டு இருக்க டான்ஸர்களை தான் அதிகமாக ரசிப்பேன். ஏன்னா அவங்க தான் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் என்னன்னா உண்மையிலே ஹன்சியாவையும் சித்தார்த்தையும் அவ்வளோ பண்ணி பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருப்பீங்க. நம்மளால இப்படி படம் எடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் கூட இருந்தது சுந்தர்சி சார் பார்க்கும்போது. அட்லீஸ்ட் இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராவது வேலை பார்த்துருக்கலாம், அவ்வளோ கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். உண்மையிலே அவர் எனர்ஜியா கேமராமேன்ல இருந்து மியூசிக்ல இருந்து எல்லாமே பயங்கர எனர்ஜியான ஒரு சாங்கா இருந்தது. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா. நான் கலகலப்பெல்லாம் நான் ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல அப்படி விழுந்து சிரிச்சுட்டு அவங்களுக்கு போன்ல வந்தேன். ரொம்ப ஃபேமிலியோட சிரிச்சேன். அப்படியும் இந்த படம் ஒரு ஃபேமிலியோட சிரிக்கக்கூடிய ஒரு படம் இருக்கும் நம்புறேன். டைட்டிலே ரொம்ப எனர்ஜியான ஒரு டைட்டில், தீயா வேலை செய்யணும் குமார் அப்படிங்கிற டைட்டில கேட்கும் போதே அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருந்தது. அதே மாதிரிதான் தனஞ்சயன் சாரும் அப்படிதான் ஒரு தீயா வேலை செய்கிற ஒரு ஆள். அவருடைய நான் அசிஸ்டன்ட்ல இருந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பா இருப்பார். மன்னா ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட்டு சாப்பிடுவாரு. அதை சாப்பிட்டுக்கிட்டு தான் எனர்ஜியாகிட்டே இருப்பார். நம்மள பேசிக்கிட்டே இருப்பாரு, இங்க மெயில் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு, இங்க போன் அட்டன் பண்ணிட்டே இருப்பாரு. அட் டைம்ல ஒரு 3 வேலை பார்க்குற ஒரு கேரக்டர். சுந்தர்சி சார் அப்படிதான் அவ்வளவு பாஸ்டான ஒரு. ஸோ இவங்க எல்லாமே டீமா எல்லாம் இறங்கி ஒரு தீயா வேலை செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த படம் 10 டிகிரியும் அப்படின்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள், நன்றி. தீயா வேலை செய்யணும் குமார் படத்துல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரோல் கொடுத்துருக்காரு சுந்தர்சியில சீனாலே காமெடி. அது எனக்கு என்னைக்குமே தெரியும். ஒரு தடவை கேஷுவலா பேசிட்டு ஒரு கலாட்டாவா ஒரு செஷன் முடிஞ்ச உடனே வெளியில வந்துட்டு சுந்தர் சொன்னேன், சுந்தர் வந்து நீ ஏன் நான் வந்து அன்பிரிப்பேர்டா திடீர்னு பேசுவேன், எப்ப வேணா பேசுவேன், நீ ஏன் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுக்க கூடாது. அப்ப சூப்பரான ஒரு விஷயம், அந்த டேரக்டர் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சொன்னாரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துக்கோ, அதுல உனக்கு எந்த ரோல் பிடிக்கிறோ டிக்கெடி அந்த நீ பண்ணு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பேச்சில் கூட யாரும் எடுத்ததே கிடையாது. என்கிட்ட அப்படி சொன்ன உடனே நான் சொல்லல அந்த மாதிரிலாம் இல்லை சார், நீங்க எனக்கு ரோல் கொடுங்க நான் பண்றேன். ஸோ இதை பண்ணேன். ஸோ தேங்க்யூ மிஸ்டர் சுந்தர் ஃபார் தட் லவ்லி ஆஃபர். பட் இது எப்படின்னா, இந்த பொய் சொல்ல போறோம்னு ஒரு படம் நடிச்சேன், நல்ல பெரிய ரோல் நடிச்சேன். அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னாங்க சூப்பர் ஆஃபர் வரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் யாருமே படம் பார்க்க கூட விடலன்னு. அவ்வளவு பிரமாதமா ஆஃபர் இருந்தது. யாருமே கவனிக்கல, பக்கமே ஓடுறாங்க பார்த்து எல்லாரும். அந்த அளவுக்கு பிரமாதமா ஆஃபர் இருந்தது. நானே மொபைல் போன்ல ஷூட் பண்ணி எல்லாம் பார்த்தேன் நல்லா நடிக்கிறேன். இது எப்படின்னா, ஒரு தடவை இந்த ரெகுலரா ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்கிறதுனால பீச்ல வாக் பண்ணிட்டு இருக்கும்போது எதிரில் ஒருத்தர் ஃபுல் டைட்ல ஒருத்தர் வந்தார். அதுக்கு முந்தின நாள் தான் நடிகர் ரகுவரன் இறந்து போன நாள். இவர் எந்த அளவுக்கு டைட்னா லுங்கிய கருத்துல விட்டுருக்காரு. அப்படியே வந்து தள்ளாடின்னு வந்துட்டு என்ன ஒரு வழி வச்சுட்டு அவர் மீனவர் கும்பல்ல இருந்து வந்தாரு. நான் தலை டெய்லி டிவியில பார்த்துருக்கிறேன், கலாய்ச்சி நிற்கிறேன். தேங்க்ஸ். எவ்வளவு பெரிய நடிகர் ரகுவரன் நேற்று அநியாயமா போட்டாரு. அடுத்தது நீதான் அப்படின்னு. என்ன ஐட்டா பர்சனாலிட்டி ஆகிறப்பா, அடுத்தது நீதான்ப்பா வரணும். வரணும் நீ போகணும்ன்ற நினைச்சேன். நிறைய இடத்துல இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர்ல டெய்லி போட்டோ வரும், காலம் எழுதுவேன், ரேடியோல டெய்லி பேசுவேன், டிவியில டெய்லி வரேன் லைவ்ல. இப்படி வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்ப்பா. எல்லாருக்கும் தெரியும் சொல்லிட்டு லேட்டஸ்டா விம் விளம்பரம், ஒரு துளி விம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பாருங்க. அதுல நினைச்சேன் எல்லா லாங்குவேஜும், ஹிந்தி, கன்னடா, மலையாளம் எல்லாத்துலயும் ஃபேமஸ். ரொம்ப நினைச்சேன். அது கரெக்டா ஆப் வச்சாங்க. ஒரு லேடி ஒரு ஷூட்டிங் போயினா திடீர்னு கூப்பிட்டாங்க, பாஸ்கி நேற்று இந்த விம் விளம்பரம் பார்த்தேன், ரொம்ப ஜோரா இருக்க பாக்குறதுக்கு. நானே பாக்குறதுக்கு பாத்திர மாதிரி இருக்கு போல இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு வாரமா வீட்டுல வேலைக்காரி வரவே இல்ல, 4 பாத்திரத்தை கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்துறியா, ஏன் அப்படியே பாத்ரூமும் கிளீன் பண்ணிட்டான். இல்ல அதுக்கு விஜய் ஆதிராஜ் இருக்காரு.
சரி எங்க போனாலும் கேள்வி எதுக்கு சொன்னேன். குரு பாண்டியராஜ் சொன்னாரு, விமர்சனத்தை பத்தி சொன்னாரு. நான் ஓப்பன், நீ என்ன கலடா பண்ணல, இதுதான் நான் லிக்கு வச்சிடலாம் வரல, என்ன விமர்சனம் பண்ணலாம் ரெடி. அதே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நான் வந்து நிறைய காலேஜ்ல கல்ச்சரல்ஸுக்கு ஜட்ஜ் எல்லாம் போவேன். ஜட்ஜுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது. அங்க உட்கார வைப்பாங்க, ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கேள்வி கேட்கணும். நம்ம ரிபர்டல் ஒரு 2 minutes நம்ம கேள்வி கேட்கணும். அவங்க ஒரு விளம்பரம் நடிச்சு காமிப்பாங்க. நான் போன காலேஜ்ல பொண்ணுங்கெல்லாம் கரடா பண்ணிருக்காங்க பார்த்து அப்படி கவலைப்படல. மேடையெல்லாம் ஒரு விளம்பரம் நடிச்சாங்க. அது என்னன்னா கூவம் மினரல் வாட்டர். அந்த விளம்பரம் நடிச்சாங்க. அது என்ன நடிச்சாங்க யாருக்குமே புரியல, அவ்வளவு மோசம் வந்து. கேள்வி கேளுங்க சார் அப்படின்னு ஒருத்தர். நான் தான் ஜட்ஜி மைக் எடுத்து கேட்டேன், இன்னைக்கு நீங்க போட்டியில கலந்துக்கலையான்னு. ஒருத்தர் ரொம்ப கோவம் வந்துச்சு ஸ்டேஜ்ல. இந்த ஸ்டூடெண்ட் அப்புறம் மைக்க முடிக்கிட்டேன், தலை நீ டிவியில தான் லூஸ் மாதிரி பேசுறேன்னு நினைச்சேன், நீ நேர்லயும் லூஸ் மாதிரி தான் பேசுற. நான் நேர்ல மட்டும் இல்ல சைட்லயும் லூஸ் தான். ஆனா கூவம் மினரல் வாட்டர் என்னன்னு சொல்லு, எனக்கு புரியல. தலை கூவம் மினரல் வாட்டர் குச்சி பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணலாம். நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு அதை குடிச்சா ஒண்ணுதான் பாஸ் பண்ண முடியும், வெளியில போய் பாஸ் பண்ணணும்னு. உடனே இன்னொரு சொன்ன, நான் சொல்ல நீ லூஸ். ஆமா நான் லூஸ் தான். இது ஜட்ஜி கிட்ட. உடனே எங்கிட்ட கேட்டான், நான் ஒண்ணு ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேளு, நீ எதுக்கு தலை தொப்பி போட்டுக்கிற? தெரியல, நீயே சொல்லு. நான் தான் லூஸ், நீயே சொல்லு. நீ எதுக்கு தெரியுமா தொப்பி போட்டுக்கிற? உள்ள ஒன்னே இல்ல, அதான் தொப்பி போட்டுக்கிற. நான் கேட்டேன், நீ எதுக்கு பேண்ட் போட்டுருக்க? இது என்ன கேள்வி? அதே கேள்விதான் நீ கேட்கற மாதிரி தான் நான் கேட்கறேன். இது என்ன கேள்வின்னா அப்புறம் வந்து காலில் ஒண்ணா. சரி, எனக்கு கவலையே கிடையாது. நான் வந்து எங்கிட்ட கேட்பாங்க, என்ன சார் 20 வருஷமா மீடியாவில் இருக்கீங்க. கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து என்ன மதிச்சு ஒரு எதிரியில் ஒரு ரோல் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் ஒரு சீன் ரொம்ப வந்து ஒரே ஒரு டயலாக் தான் இருந்தது அந்த சீன்ல. பட் அந்த சீன்ல நான் டெவலப் பண்ணி கச்சாமுச்சான்னு பேசினேன், கை கொடுத்தாரு. உன் பஞ்சஸ் உனக்கு என்ன தோணுதோ சேர்த்துக்கோன்னு. அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணாரு, வேற விஷயம். அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு, ஹேட்ஸ் ஆஃப். இன்னொரு சீன் நடிக்கும் போது ஒரு டாலி ஷாட் அந்த ஜெயசித்ரா மேடம் படத்துல, நான் திடீர்னு அந்த ஷாட் முடிஞ்ச உடனே சொன்னேன், நீங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க சார். எனக்கு எவ்வளவு பெரிய டைரக்டர், தசாவதாரம் டைரக்ட் பண்ண டைரக்டர் போயிட்டு நீங்க லேட் பண்ணிட்டீங்க சார். இல்ல வாங்கிட்டேன். அவர் என்ன சொன்னார், ஒரு நிமிஷம் திருப்பி இன்னொரு போடுங்க, ரீப்ளே பண்ணுங்க. இல்ல அவன் வாசி சொல்றது கரெக்ட், திருப்பி ரீடேக் பண்ணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஷாக். இது ஓப்பனா சொல்றோம், இது நல்ல ஸ்பிரிட் எடுத்துக்கிறாங்க, கோச்சிக்கிறாங்க. நிறைய இடத்துல இந்த பிரச்சனை வருது சார். இப்ப என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் எப்ப பார்த்தாலும் இந்த மாவா போடுற பழக்கம் வெத்தலை தூக்கிட்டே இருக்கும். அந்த காலத்துல 80s காலேஜ் படிக்க உடுப்பி ஹோட்டல் போனோம், நல்ல பிரஸ்டீஜியஸ் ஹோட்டல். அங்க போயிட்டு என்ன பண்ணா, எல்லாம் சாப்பிடும் போது வாஷ் பேசில் போய் தூக்கினான். எல்லாரும் இட்லி தோசை அப்படியே போட்டாங்க. ஆட்டுக்கு இட்லி எல்லாம் வெளில வந்துச்சு. எல்லாரும் அங்கே டெல்லால இருந்து நேரம் ஓனர் வந்தாரு. அறிவு இல்ல, பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய ஆளுங்கெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க, துப்புரிய அறிவு இல்ல. சாரி சார், சாரி சார், நீ எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் போய் துப்பிடணும், அப்ப தெரியும். நான் 5 ஸ்டார் ஹோட்டல் போய் துப்பிக்கிறேன் சார். துப்பிக்கிறியா? என்ன சொன்னாங்க, ஏன் இதுன்னா உடுப்பி ஹோட்டல் நினைச்சியா? எனக்கு லைஃப்ல எங்க போனாலும் ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். என்ன கிண்டல் பண்ணாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பேன், தப்பே கிடையாது. நீங்க என்ன வேணா கிண்டல் பண்ணலாம். மறுபடியும் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு சுந்தர் அலையஸ் காமெடி, சுந்தர் சி, அதுல அந்த ரோல்ல வந்து ஒரு 3 டஃப்பான விஷயம் சொன்னார். ஒன்னு ஸ்கூட்டர் ரோட்ல வச்சிருக்காரு, அது ஸ்கூட்டர் ரோட்ல வராது. இன்னொன்னு நான்வெஜ் கையில மீன் எக்கெல்லாம் பிடிச்சிருந்தாரு. நான் ரைஸாத கேஸ், நான் வந்து பூண்டுக்கு மேல பூண்டியே சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணி ஒரு சீன் நடிக்க சொன்னாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 25 டேக் ஆச்சு. சார் இன்னொரு டேக் போலாமா? இல்ல, படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து எல்லாத்தையுமே போட்டு காட்டுக்கிறேன். இந்த மே டே ஆக்சுவலா May 1 தான். பட் தீயா வேலை செய்யணும் குமார்னு சொல்லிட்டு May 2 மே டே மாதிரி ஆக்கியிருக்காரு. May the best things happen to the entire unit and it's going to be a great grand